வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது DaVinci நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதனால் கேட்குறாங்கன்னா, இப்போது DaVinci Resolve அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா DaVinci Resolve 16 வரைக்கும் இப்போ வந்திருக்கு. முன்னெல்லாம் வெறும் கலர் கரெக்ஷனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து எடிட்டிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும், ஆடியோஸ்லாம் போட்டு எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ எடிட் ஆப்ஷன் வந்திருக்கு. அது ஆல்ரெடி 14லேயே 15லேயே வந்துருச்சு. பட் ஆனால் இப்போது இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் தமிழ் ஃபில்ம்லாம் எடிட் பண்ணுறாங்க. ஹாலிவுட் ஃபில்மு மேக்ஸிமம் ஃபில்ம் இதை வச்சு தான் பண்ணாங்க. பட் அவங்க இப்போ எதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மேக்ஸிமம் 90% தமிழ் ஃபில்ம் எல்லாமே DaVinci Resolve தான் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இது. ஸோ உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லி கொடுத்தா உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ இதை பார்த்து டவுன்லோட் டைப் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க்கு போயிட்டு இதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா மேக் ஓஎஸ் எக்ஸுக்கு ஐஃபோன், அதாவது மேக் ஓஎஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் அந்த மாதிரி சிஸ்டம் இதை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பண்ணிக்கலாம். விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க, பண்ணிக்கோங்க. லினக்ஸு இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் இது தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்டுடியோ வேணுன்னா ஸ்டுடியோ போட்டுக்கலாம். ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், 3D டூல்ஸ்லாம். விஷுவல் எஃபெக்ட், மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் நம்ம இதில் தான் பண்ணுறோம். ஸோ இதிலே இதை பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரே நிமிஷம், இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை வந்து ஆக்சுவலாக இதில் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, கீபோர்டு வேறு மாதிரி இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு இமேஜஸ் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் லேக்ஸ் கணக்கில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, மூவிஸ்லாம் இதில் தான் எடிட் பண்ணுறாங்க. DaVinci Resolve அவங்க ஸ்டுடியோ வச்சு அவங்க ஃபுல்லாக அந்த ஸ்கின்னுக்கெலாம் கலர் கரெக்ஷன்ஸு எல்லாமே, லைட்னிங் எல்லாமே பண்ணுவாங்க. அது ஹார்ட்வேரை வச்சே பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் நேரடியாக மவுஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க. நம்ம ஆனால் அவ்வளோ இதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம ஜஸ்ட்டு கீபோர்டு, நம்ம நார்மலான கீபோர்டு மவுஸை வச்சு நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கான டுட்டோரியல்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன்னா, உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவையும் எந்த கலர் கரெக்ஷனும் பண்ணலாம், ஹாலிவுட் முழுக்கும் கொண்டு வரலாம், எப்படி வேணும் கொண்டு போகலாம். இது ஃபுல் அட்வான்ஸ். இது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது மூலமாக வேறு எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரையும் நீங்கள் தொடவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இதில் ஒர்த்தான ஒரு இது. படமே எடிட் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் இதில் இல்லாதது எதுவும் கிடையாதுன்னு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுனவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணாமல் வரீங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வரும். ஸோ ஒரு லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.